வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் உடைய பேக் நெக் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இந்த பேக் நெக்குடைய ஹேண்ட் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை இந்த சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நான் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் அதில் போய் செக் பண்ணி லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஈஸியாக புரியும். ஏன்னா ஹேண்டில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கோமோ அதே தான் பேக் நெக்லையும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ எப்போயுமே தனித்தனியாக 2 டிசைனும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி வேறு மாதிரி இருக்கிற மாதிரி போடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் மேக்ஸிமம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணுற டிசைன் பேக் நெக்லையும் வர மாதிரி பார்த்துக்கணும். ஸோ 2 லைன் சரி லைன் கொடுத்துட்டு இந்த வளைவு கர்வாக வர மாதிரி கொடுத்துருக்கோம். அதில் 2 கர்வில் ஒரு கர்வ் சுகர் பீடும் இன்னொரு கர்வ் கட் பீடும் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கோம். உள்ளே ஒரு சுகர் பீட், ஒரு 3 mm பீட், அப்புறம் ஒரு 4 mm பீட், அப்புறம் 3 mm பீட் அந்த மாதிரி கொடுத்து மாற்றி கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கர்வ் ஃபினிஷ் ஆகிற இடத்துல இந்த சர்க்கிள் புட்டா இருக்கு இல்லையா? சர்க்கிளாக சென்டரில் ஒரு சின்ன 3 mm பீட் கொடுத்துட்டு சுற்றிலும் சுகர் பீட் கொடுத்து புட்டா மாதிரி ரெடி பண்ணலாம் நம்ம எப்போயுமே ஹேண்டில் பேக் நெக்கில் அந்த மாதிரிலாம். ஸோ அதை அதில் உள்ள ஹாஃப் மட்டும் இந்த கர்வில் ஃபினிஷ் ஆகிற மாதிரி ஃபினிஷிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் இந்த டிசைனில் புதுசு. ஸோ இந்த பேக் நெக் ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் பண்ணி முடித்தாச்சு. இந்த ப்ளவுஸ் ஹேண்ட் ஆல்ரெடி டிசைன் பண்ணியாச்சு. ஸோ பேக் நெக்கில் என்ன டிசைன் வருதோ அதுவே ஃப்ரண்ட்டுக்கும் கொடுத்தாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் ரொம்பவே நீட்டாக அழகாக இருந்தது. ஆக்சுவலி இந்த வீடியோ நான் ஹேண்டு வீடியோ அப்லோட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், பேக் நெக் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அதை அப்லோட் பண்ண ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 20 days கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால வீடியோஸ் நான் ஆல்ரெடி நான் போட்டு முடித்தாச்சு. பட் அதை வாய்ஸ் கொடுத்து போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ பேக் நெக் இந்த ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு நெக்லைன் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு ரிமைனிங் புட்டாக்காக இதில் கட் பீடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சைடில் ஃபுல்லாகவே கட் பீட் கொடுத்துட்டு ஒரு பீடு கொடுத்துட்டு அதை ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். கட் பீடை அந்த 3 ஆரோ மாதிரி பண்ணிவிட்டு அது ஃபினிஷ் ஆகிற இடத்துல பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு ஃபினிஷிங்காக இருந்தது, அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃபுல் ப்ளவுஸோடைய வியூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.